நமது நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தளபதியோடு சொந்தங்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் அனுமதியின்றியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றியும் நமது கழக தொண்டர்களும் மாற்றுக் கட்சியினர் நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கொடிகளையோ எதிலையும் பங்கேற்கக்கூடாது அனுமதியின்றி என்பதை நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைமை சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமது நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தளபதியோடு சொந்தங்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் அனுமதியின்றியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றியும் நமது கழக தொண்டர்களும் மாற்றுக் கட்சியினர் நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கொடிகளையோ எதிலையும் பங்கேற்கக்கூடாது அனுமதியின்றி என்பதை நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைமை சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்டங்கள் தோறும் பிரச்சார கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையம் தாலுகா நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 8ஆம் தேதி பிரச்சார கூட்டம் நடத்திய போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருத்தர் தாவேகா கட்சி கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு. இந்த சூழல்ல கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோட கூட்டணி வலுவற்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அமைக்க போற கூட்டணி வலுவா இருக்கும், அங்க பாருங்க கொடியை தூக்கிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல தாவேகா கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்த நபரை பார்த்து சொன்னாரு. ஆனா திமுக மற்றும் பாஜக வந்து தங்கள் கட்சியோட மிகப்பெரிய எதிரியா விஜய் வந்து சொல்லிட்டு இருக்க நிலைமையில பாஜக கூட கூட்டணி வச்சிட்டு இருக்க அதிமுக கூடயும் விஜய் வந்து எப்படி சேருவாரு அப்படின்னு ஒரு சந்தேக கேள்வியானது இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல குமாரபாளையம் தாலுகா நாமக்கல் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது தாவேகா கொடி அங்க உயர்த்தி பிடிக்கப்பட்டது குறித்து நாமக்கல் மாவட்டம் தாவேகா தரப்புல இருந்து ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நாமக்கல் மாவட்டத்துல இது போன்று மாற்று கட்சிகள் பிரச்சார கூட்டம் நடத்தும் போது அங்க தாவேகா கொடியை பிடிக்க வேணாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. தலைமையில இருந்து தான் இந்த அறிவுறுத்தலானது வந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுற பட்சத்துல தாவேகா அதிமுக கூட கூட்டணிக்கு தயாரா இல்லையோ அப்படின்னு கருதப்படுது.